ஓம் சாந்தி 30/12/2025. இனிமையான குழந்தைகளே, பாவங்களிலிருந்து விடுபட்டு லேசாக ஆவதற்காக உண்மையாகவும் நேர்மையாகவும் தன்னுடைய கர்மங்களின் கதையை தந்தைக்கு எழுதி கொடுத்தீர்கள் என்றால் மன்னிப்பு கிடைக்கும். கேள்வி: சங்கம யுகத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் எந்த விதையை விதைக்க முடியாது? பதில்: தேக உணர்வின் விதை. இந்த விதையிலிருந்து அனைத்து விகாரங்களின் மரம் உருவாகி வளர்ந்துவிடும். இந்த சமயத்தில் முழு உலகத்திலும் 5 விகாரங்களின் மரம் வேரூன்றி முளைத்து வளர்ந்து விட்டது. அனைவரும் காம குரோதத்தின் விதைகளை விதைத்தபடி இருக்கிறார்கள். குழந்தைகளே, யோக பலத்தின் மூலம் தூய்மை அடையுங்கள் என்பது தந்தை உங்களுக்கு கொடுக்கும் அறிவுரையாகும். இந்த விதையை விதைப்பதை நிறுத்தி விடுங்கள். பாடல்: உங்களை அடைந்து நாங்கள் உலகை அடைந்தோம். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். இப்பொழுது குறைவான எண்ணிக்கை உள்ளனர், அதிகமான குழந்தைகள் ஆகிவிடுவார்கள். இந்த சமயத்தில் நடைமுறையில் குறைவாகவே உருவாகியுள்ளீர்கள். என்றாலும் இந்த பிரஜாபிதா பிரம்மாவை அனைவருக்கும் தெரியும் அல்லவா? பெயரே பிரஜாபிதா பிரம்மா என்பதாகும். எவ்வளவு அளவற்ற பிரஜைகள் உள்ளனர். அனைத்து தர்மத்தவர்களும் இவரை கண்டிப்பாக ஏற்பார்கள். அவர் மூலமாக தான் மனிதர்களின் படைப்பு உண்டானது அல்லவா? லௌகீக தந்தையும் கூட எல்லைக்கு உட்பட்ட பிரம்மா ஆவார் என பாபா புரிய வைத்துள்ளார். ஏனென்றால் குலம் உருவாகிறது, குல பெயருடன் பரம்பரை தழைக்கிறது அல்லவா? அவர்கள் எல்லைக்கு உட்பட்டவர்கள். இவரோ எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை. இவருடைய பெயரே பிரஜாபிதா. இந்த லௌகீக தந்தையர் எல்லைக்கு உட்பட்ட பிரஜைகளை உருவாக்குகிறார்கள். சிலர் உருவாக்குவதும் கூட இல்லை. இவர் கண்டிப்பாக உருவாக்குவார். பிரஜாபிதா பிரம்மாவிற்கும் குழந்தைகள் இல்லையா என சிலர் கேட்பார்கள். முழு உலகமே இவருடைய குழந்தைகளாகும். முதலில் பிரஜாபிதா பிரம்மாதான் உள்ளார். இஸ்லாமியர்கள் கூட ஆதம் பீவி என யாரையாவது குறிப்பிடுவார்கள் அல்லவா? ஆதாம், ஏவாள், ஆதிதேவன், ஆதிதேவி என பிரஜாபிதா பிரம்மாவை தான் குறிப்பிடுகிறார்கள். எந்த தர்மத்தவர்கள் என்றாலும் இவரை ஏற்பார்கள். ஒருவர் எல்லைக்கு உட்பட்ட தந்தை, மற்றவர் எல்லைக்கு அப்பாற்பட்டவர். இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகத்தை கொடுக்கக்கூடியவர். நீங்கள் முயற்சியும் கூட எல்லைக்கு அப்பாற்பட்ட சொர்க்கத்தின் சுகத்திற்காக செய்கிறீர்கள். இங்கே எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடம் எல்லை அப்பாற்பட்ட சுகத்தின் ஆஸ்தியை அடைய வந்துள்ளீர்கள். சொர்க்கத்தில் எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகம், நரகத்தில் எல்லைக்கு அப்பாற்பட்ட துக்கம் என்று கூட சொல்ல முடியும். துக்கமும் அதிகமாக வர உள்ளது. ஐயோ ஐயோ என்றபடி இருப்பார்கள். தந்தை உங்களுக்கு முழு உலகின் முதலிடை கடைசியை பற்றிய ரகசியத்தை புரிய வைத்துள்ளார். குழந்தைகளாகிய நீங்கள் எதிரில் அமர்ந்து இருக்கிறீர்கள் மற்றும் முயற்சியும் செய்கிறீர்கள். இவர் தாய் தந்தையாக ஆகியுள்ளார் அல்லவா? இவ்வளவு அளவற்ற குழந்தைகள் உள்ளனர். எல்லைக்கு அப்பாற்பட்ட தாய் தந்தையரிடம் ஒரு பொழுதும் யாரும் பகைமை வைக்க மாட்டார்கள். தாய் தந்தையரிடம் எவ்வளவு சுகம் கிடைக்கிறது. நீயே தாயும் தந்தையும் என பாடமும் செய்கிறார்கள். இதை குழந்தைகள்தான் புரிந்து கொள்கிறார்கள். மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் அனைவருமே தந்தையை தான் அழைக்கிறார்கள். தாய் தந்தை என சொல்ல மாட்டார்கள். இங்கேதான் நீங்கள் தாய் தந்தை, நாங்கள் குழந்தைகள் என பாடுகிறார்கள். நாம் படித்து மனிதரிலிருந்து தேவதைகளாகவும் முள்ளிலிருந்து மலர்களாகவும் ஆகிக் கொண்டு இருக்கிறோம் என குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். தந்தை படகோட்டியாகவும் இருக்கிறார், தோட்டத்தின் சொந்தக்காரராகவும் இருக்கிறார். மற்றபடி பிராமணர்களாகிய நீங்கள் பலவிதமான தோட்ட வேலைக்காரர்களாக இருக்கிறீர்கள். முகலாய தோட்டத்தின் தோட்டக்காரரும் இருக்கிறார் அல்லவா? அவர்களுடைய
முகல் கார்டனின் தோட்டக்காரரும் இருக்கிறார் அல்லவா, அவர்களுடைய சம்பளம் கூட எவ்வளவு நன்றாக இருக்கும். தோட்டக்காரர்களும் வரிசைப்படியாக உள்ளனர். ஒரு சில தோட்டக்காரர்கள் எவ்வளவு நல்ல நல்ல மலர்களை உருவாக்குகிறார்கள். மலர்களில் ஒன்று மலர்களின் ராஜாவாகவும் இருக்கும். சத்தியுகத்தில் ராஜா ராணி மலர்களும் உள்ளனர் அல்லவா. இங்கே மகாராஜா மகாராணி இருக்கிறார்கள், ஆனால் மலர்களாக இல்லை. தூய்மையற்றவராக ஆகும் பொழுது முள்ளாக ஆகிவிடுகின்றனர். பாதையில் செல்ல செல்ல முள்ளாக குத்தி ஓடி விடுகின்றனர். அவர்கள் அஜாமிலன் எனவும் சொல்லப்படுகிறார்கள். அனைவரையும் விட அதிகமான பக்தியை நீங்கள் செய்கிறீர்கள். வாம மார்க்கத்தில் விழக்கூடியவர்களின் சித்திரங்களை பாருங்கள், எப்படியெல்லாம் அழுக்காக உருவாக்கப்பட்டுள்ளன. தேவதைகளின் படங்களை தான் கொடுத்துள்ளனர். இப்பொழுது அவை வாம மார்க்கத்தின் படங்கள். இப்போதுதான் குழந்தைகளாகிய நீங்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது பிராமணர்களாக ஆகியிருக்கிறீர்கள். நாம் விகாரங்களிலிருந்து மிக தூரமாக செல்கிறோம். பிராமணர்களுக்குள் சகோதரன் சகோதரியுடன் விகாரத்தில் செல்வது என்பது மிகவும் பெரிய குற்றமாக ஆகிவிடும். பெயரே கெட்டு போய்விடும். ஆகையால் சிறு வயதிலிருந்தே ஏதாவது கெட்ட காரியம் செய்திருந்தால் அதையும் கூட பாபாவிடம் கூறினால் பாதி மன்னிப்பு கிடைத்துவிடும். நினைவு இருக்கும் அல்லவா, இந்த சமயத்தில் நான் இந்த அழுக்கான காரியம் செய்தேன் என்று பாபாவிற்கு எழுதி கொடுக்கிறார்கள். மிகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் உள்ளவர்கள் பாபாவிற்கு எழுதுகிறார்கள், பாபா நான் இன்ன அழுக்கான காரியத்தை செய்தேன், மன்னியுங்கள். மன்னிப்பு ஏதும் கிடையாது. மற்றபடி உண்மையை கூறினால் அது லேசாகிவிடும் என்று தந்தை கூறுகிறார். மறந்துவிடும் என்று சொல்ல முடியாது, மறக்க முடியாது. இனிமேல் மீண்டும் அப்படிப்பட்ட காரியம் ஆகிவிடக் கூடாது. அதற்காக எச்சரிக்கை செய்கிறேன். மற்றபடி கண்டிப்பாக மனதிற்குள் அரிக்கும், பாபா நாங்கள் அஜாமிலனை போல இருந்தோம் என்று கூறுகிறார்கள். இந்த பிறவியின் விஷயம்தான். இதுவும் கூட இப்பொழுதுதான் நீங்கள் அறிகிறீர்கள். எப்போதிலிருந்து வாம மார்க்கத்தில் வந்து பாவ ஆத்மாவாக ஆனீர்கள். இப்பொழுது தந்தை மீண்டும் நம்மை புண்ணிய ஆத்மாவாக ஆக்குகிறார். புண்ணிய ஆத்மாக்களின் உலகமே தனியானது. உலகம் ஒன்றுதான், ஆனாலும் 2 பாகங்களில் உள்ளது என புரிந்து கொண்டு விட்டீர்கள். ஒன்று புண்ணிய ஆத்மாக்களின் உலகம், அது சொர்க்கம் எனப்படுகிறது. மற்றொன்று பாவ ஆத்மாக்களின் உலகம், அது நரகம் என்றழைக்கப்படுகிறது. துக்கதாமம் எனப்படுகிறது. சுகமான உலகம் மற்றும் துக்கமான உலகம். துக்கமான உலகிலிருந்து எங்களை விடுவியுங்கள், நம் வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள் என அனைவரும் கதறியபடி இருக்கிறார்கள். வீட்டில் சென்று அமர்ந்து விடக்கூடாது, மீண்டும் நடிப்பை நடிக்க வர வேண்டும் என்பதை குழந்தைகள் அறிவார்கள். இந்த நேரத்தில் முழு உலகமும் தூய்மையற்றதாக உள்ளது. இப்பொழுது தந்தையின் மூலம் நீங்கள் தூய்மையடைந்து கொண்டு இருக்கிறீர்கள். லட்சியம் குறிக்கோள் நமக்கு முன்னால் உள்ளது. வேறு யாரும் நாங்கள் இவ்வாறு ஆகிக் கொண்டிருக்கிறோம் என இந்த லட்சியம் குறிக்கோளை காட்ட மாட்டார்கள். குழந்தைகளே, நீங்கள் இப்படி இருந்தீர்கள், இப்போது இல்லை என தந்தை கூறுகிறார். பூஜைக்கு உரியவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுது பூஜாரிகளாக ஆகிவிட்டீர்கள். மீண்டும் பூஜைக்கு உரியவர்களாக ஆவதற்காக முயற்சி தேவைப்படுகிறது. தந்தை எவ்வளவு நன்றாக முயற்சி செய்ய வைக்கிறார். இந்த பாபா நான் இளவரசனாக போகிறேன் என புரிந்து கொள்கிறார் அல்லவா. இவர் முதல் நம்பரில் உள்ளவர் என்றாலும் அனைத்து சமயங்களிலும் நினைவு நிலைப்பது இல்லை, மறந்து விடுகிறார். யார் எவ்வளவு முயற்சி செய்தாலும் இப்பொழுது அந்த நிலை உருவாகாது. கர்மாதீத் நிலை என்பது சண்டை ஏற்படும் நேரத்தில் உருவாகும். அனைவருமே முயற்சியை செய்ய வேண்டும் அல்லவா. இவரும் கூட செய்ய வேண்டும். படத்தில் பாருங்கள், பாபாவின் படம் எங்கு உள்ளது என கேட்டு நீங்கள் புரிய வைக்கிறீர்கள். கல்ப மரத்தின் உச்சியில் தூய்மையற்ற உலகத்தில் நிற்கிறார். பிறகு கீழே தபஸ்யா செய்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு எளிதாக புரிய வைக்கப்படுகிறது. இந்த அனைத்து விஷயங்களையும் தந்தைதான் புரிய வைத்துள்ளார். இவரும் கூட அறிந்து இருக்கவில்லை.
தந்தைதான் ஞானம் நிறைந்தவர், அவரைதான் அனைவரும் நினைவு செய்கிறார்கள். ஓ பரம்பிதா பரமாத்மாவே, வந்து எங்களின் துக்கத்தை நீக்குங்கள். பிரம்மா, விஷ்ணு, சங்கர் தேவதைகள் ஆவார்கள். மூலவதனத்தில் இருப்பவர்களை தேவதைகள் என்று சொல்லப்படுவது இல்லை. பிரம்மா, விஷ்ணு, சங்கரின் ரகசியத்தை கூட தந்தை புரிய வைத்திருக்கிறார். பிரம்மா, லக்ஷ்மி, நாராயணர் போன்ற இவர்கள் அனைவரும் இங்குதான் இருக்கிறார்கள் அல்லவா? சூக்ஷ்மவதனம் குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டுமே காட்சியில் தெரிகிறது. இந்த பாபாவும் கூட பரிஷ்டா ஆகிவிடுவார். ஏனென்றால் உச்சியில் நின்றிருப்பவர்தான் பிறகு கீழே தபஸ்யா செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை குழந்தைகள் அறிவார்கள். படத்தில் முற்றிலும் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. அவர் தன்னை பகவான் என ஒரு பொழுதும் சொல்லிக் கொள்வது இல்லை. இவர் கூறுகிறார், நான் ஒரு பைசா அளவிற்கு கூட மதிப்பு இல்லாமல் இருந்தேன். நானேதான் அதுவேதான் நான். இப்பொழுது மிகுந்த மதிப்பு மிக்கவனாக ஆகிக் கொண்டிருக்கிறாய். தத்துவம் எவ்வளவு சகஜமான புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். யாராவது பேசும் பொழுது பாருங்கள், இவர் கலியுகத்தின் கடைசியில் நின்றிருக்கிறார் அல்லவா? இப்பொழுது பட்டு போகும் நிலை, வானப்பிரஸ்த நிலை எப்போது ஏற்படுகிறதோ அப்போது இவருக்குள் நான் பிரவேசம் செய்கிறேன் என தந்தை கூறுகிறார். இப்பொழுது ராஜயோகத்தின் தவம் செய்து கொண்டிருக்கிறார். தவம் செய்பவர்களை எப்படி தேவதை என சொல்ல முடியும்? ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு இதுவாக தேவதையாக ஆக போகிறார். குழந்தைகளாகிய உங்களையும் இப்படிப்பட்ட கிரீடதாரிகளாக ஆக்குகிறார் அல்லவா? இவரே தேவதையாக ஆகிறார். இப்படி 10-20 குழந்தைகளின் படங்களையும் வைக்க முடியும். இவர்கள் இப்படி ஆகின்றனர் என காட்டுவதற்காக முன்னர் இப்படி அனைவரின் படமும் எடுக்கப்பட்டது. இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? ஒரு புறம் சாதாரணமாக, மற்றொரு புறம் இரட்டை கிரீடதாரி. நாம் இப்படி ஆகிக் கொண்டிருக்கிறோம் என நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். யாருடைய புத்தியின் தொடர்பு தெளிவாக உள்ளதோ அவர்கள் ஆவார்கள். மேலும் மிக இனிமையானவராக ஆக வேண்டும். இந்த சமயம் மனிதர்களுக்குள் காமம், கோபம் முதலானவைகளின் விதை எவ்வளவு ஆகிவிட்டுள்ளது? அனைவருக்குள்ளும் 5 விகாரங்களின் விதையின் மரம் வளர்ந்து விட்டது. இப்படிப்பட்ட விதையை இனி விதைக்க கூடாது என இப்போது தந்தை கூறுகிறார். சங்கம யுகத்தில் நீங்கள் தேக அபிமானத்தின் விதையை விதைக்க கூடாது, காமத்தின் விதையை விதைக்க கூடாது. அரை கல்பத்திற்கு பிறகு ராவணனே இருக்க மாட்டான். அனைத்து விஷயங்களையும் தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். முக்கியமான ஒரே விஷயம் மன்மனா பவ, என்னை நினைவு செய்யுங்கள் என தந்தை கூறுகிறார். அனைவருக்கும் பின்னால் இவர் இருக்கிறார், பிறகு அனைவருக்கும் முன்பாகவும் இருக்கிறார். யோக பலத்தின் மூலம் எவ்வளவு தூய்மையை அடைகிறார். ஆரம்பத்தில் குழந்தைகளுக்கு அதிகமான காட்சிகள் தெரிந்தது. பக்தி மார்க்கத்தில் தீவிர பக்தி செய்யும் பொழுது காட்சிகள் தெரிகிறது. இங்கே இவர்கள் அமர்ந்தபடியே தியானத்தில் சென்று கொண்டிருந்தனர். அதை மாயாஜாலம் என புரிந்து கொண்டனர். இது முதல் தரமான மாயாஜாலம். மீரா மிகவும் தவம் செய்தார். சாது சந்நியாசிகளின் சத்சங்கங்களுக்கு சென்றார். இங்கே சாது முதலானவர்கள் எங்கே உள்ளனர்? இவர் தந்தை அல்லவா? அனைவரின் தந்தை சிவபாபா. குருவை சந்திக்க வேண்டும் என கூறுகிறார்கள். இங்கேயோ குரு என்று யாரும் இல்லை. சிவபாபா நிராகாரமாக உள்ளார். பிறகு யாரை சந்திக்க விரும்புகிறீர்கள்? அந்த குருமார்களிடம் சென்று வெகுமதிகளை கொடுக்கிறார்கள். இந்த தந்தை எல்லைக்கு அப்பாற்பட்ட எஜமானர் ஆவார். இங்கே காணிக்கை முதலானவைகளை கொடுக்க வேண்டியது இல்லை. இந்த பணத்தை என்ன செய்வார்? இந்த பிரம்மாவும் கூட நாம் உலகின் எஜமானர் ஆகிறோம் என புரிந்து கொள்கிறார். குழந்தைகள் கொடுக்கும் பணம் அனைத்தையும் அவர்களுக்காகவே வீடு முதலானவைகளை கட்டிவிடுகிறார். பணம் சிவபாபாவுக்கோ அல்லது பிரம்மா பாபாவிற்கோ பயன்பட போவது இல்லை. இந்த வீடு முதலானவைகள் குழந்தைகளுக்காகவே கட்டப்பட்டன.
குழந்தைகள்தான் வந்து தங்குகிறார்கள். சிலர் ஏழைகள், சிலர் செல்வந்தர்கள், சிலர் 2 ரூபாய் கூட அனுப்பி வைக்கிறார்கள். பாபா, என் சார்பாக ஒரு செங்கல் வையுங்கள். சிலர் 1000 ரூபாய் அனுப்புகிறார்கள். இருவரின் பாவனையும் ஒன்றல்லவா? ஆக இருவருடையதும் சரி சமமாக ஆகிவிடுகிறது. பிறகு குழந்தைகள் வரும்பொழுது எங்கு வேண்டுமோ அங்கு தங்கலாம். யார் வீட்டை கட்ட வைத்தாரோ அவர் வரும்பொழுது அவரை சுகமாக தங்க வைக்கலாம். பாபாவிடம் கூட தனி உபசரிப்பு செய்வது எல்லாம் நடக்கிறது என பலர் சொல்கிறார்கள். அப்படி செய்துதான் ஆக வேண்டியுள்ளது அல்லவா? சிலர் ஒரு விதமாக உள்ளனர். சிலர் எங்கு வேண்டுமானாலும் அமர்ந்து கொண்டு விடுகிறார்கள். சிலர் மிகவும் நாசுக்கானவர்களாக இருக்கிறார்கள். வெளிநாட்டில் இருப்பவர்கள் பெரிய பெரிய மாளிகைகளில் வசிப்பவர்களாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாட்டிலும் பெரிய பெரிய செல்வந்தர்கள் வெளிப்படுகிறார்கள் எனும் பொழுது வீடு முதலானவைகள் அதற்கேற்றார் போல் கட்டுகிறோம். இங்கே பாருங்கள், எவ்வளவு அதிகமான குழந்தைகள் வருகிறார்கள். மற்ற எந்த தந்தையருக்கும் இந்த யோசனை இருக்காது. ஏதோ சுமார் 10, 12, 20 பேரன் பேத்திகள் இருக்கலாம். நல்லது. சிலருக்கு 200, 500 பேர் கூட இருக்கலாம். அதைவிட அதிகமாக இருக்க முடியாது. இந்த பாபாவின் குடும்பம் எவ்வளவு பெரியது, இன்னும் கூட பெரியதாக ஆக உள்ளது. இந்த ராஜ்யம் ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கிறது. தந்தையின் குடும்பம் எவ்வளவு உருவாகும். பிறகு பிரஜாபிதா பிரம்மாவின் குடும்பம் எவ்வளவு ஆகிவிட்டது. ஒவ்வொரு கல்பத்திலும் அவர் வரும்பொழுதுதான் அதிசயமான விஷயங்கள் உங்கள் காதுகளில் விழுகின்றன. தந்தை குறித்து சொல்கிறீர்கள் அல்லவா? உங்களின் கதியும் வழியும் தனிப்பட்டது என்பது துவங்குகிறது. பக்தி மற்றும் ஞானத்திற்கு இடையில் வித்தியாசத்தை பாருங்கள், எவ்வளவு உள்ளது. தந்தை உங்களுக்கு புரிய வைக்கிறார். சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும். இப்பொழுது முள்ளாக இருக்கின்றனர் அல்லவா? குணமற்ற எங்களுக்குள் எந்த குணமும் இல்லை என பாடியபடி இருக்கிறார்கள். மற்றபடி 5 விகாரங்களின் அவகுணங்கள் உள்ளன. ராவண ராஜ்யமாக உள்ளது. இப்பொழுது உங்களுக்கு எவ்வளவு நல்ல ஞானம் கிடைக்கிறது. இது கொடுக்கும் அளவு மகிழ்ச்சியை அந்த ஞானம் கொடுப்பது இல்லை. குழந்தைகளாகிய ஆத்மாக்களாகிய நாம் மூலவத்தனத்தில் வசிப்பவர்கள் என நீங்கள் அறிவீர்கள். சூக்ஷ்மவதனத்தில் பிரம்மா, விஷ்ணு, சங்கர் உள்ளனர். அதுவும் காட்சியாக மட்டுமே தெரிகிறது. பிரம்மாவும் இங்கே, லக்ஷ்மி நாராயணரும் இங்கே உள்ளவர்கள் ஆவார்கள். இது காட்சியாக மட்டுமே தெரிகிறது. வியக்த பிரம்மாவே பிறகு சூக்ஷ்மவதனவாசி பிரம்மா ஃபரிஷ்தாவாக எப்படி ஆகிவிடுகிறார் என்பதன் அடையாளமாகும். மற்றபடி அங்கே எதுவும் கிடையாது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அனைத்து விஷயங்களையும் புரிந்து கொண்டபடி இருக்கிறீர்கள். தாரணை செய்தபடி இருக்கிறீர்கள். புதிய விஷயம் கிடையாது. நீங்கள் பலமுறை தேவதைகளாக ஆகியுள்ளீர்கள். தேவதா ராஜ்யம் இருந்தது அல்லவா? இந்த சக்கரம் சுழன்றபடியே இருக்கும். அது அழியக்கூடிய நாடகம். இது முடிவில்லாத அழிவற்ற நாடகம். இது உங்களை தவிர வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை. இவை அனைத்தையும் தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். பரம்பரை பரம்பரையாக நடந்து வருவது அல்ல. இந்த ஞானத்தை இப்பொழுதுதான் சொல்கிறேன் என தந்தை கூறுகிறார். பிறகு இது மறைந்துவிடும். நீங்கள் ராஜ்ய பதவியை அடைகிறீர்கள். பிறகு சத்யுகத்தில் இந்த ஞானம் இருக்காது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, நாம் இப்பொழுது பிராமணராக இருக்கிறோம். ஆகையால் விகாரங்களிலிருந்து மிக
மிக தூரமாக விலகி இருக்க வேண்டும் என்ற நினைவு எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஒரு பொழுதும் சட்டத்தை மீறி குற்றச் செயலால் தாக்குதல் நடத்தக்கூடாது. தந்தையிடம் மிக மிக நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும். இரண்டாவது, இரட்டை கிரீடதாரி தேவதையாக ஆகுவதற்காக மிகவும் இனிமையானவராக வேண்டும். புத்தியின் கோடு தெளிவாக இருக்க வேண்டும். ராஜயோகத்தின் தபஸ்யா செய்ய வேண்டும். வரதானம் என்றுமே எல்லை இல்லாத நிலையில் நிலைத்திருக்கக்கூடிய பந்தனத்திலிருந்து விடுபட்டவராக ஜீவன் முக்தராக இருப்பீர்களாக. தேக அபிமானம் என்பது எல்லைக்கு உட்பட்ட நிலையாகும். மேலும் ஆத்ம உணர்வுடையவராக இருப்பது இது எல்லை இல்லாத நிலை ஆகும். தேகத்தில் வருவதால் அநேக பந்தனங்களின் எல்லைக்குள் வரவேண்டியுள்ளது. ஆனால் ஆத்மாவாக ஆகிவிடும் பொழுது இந்த எல்லா பந்தனங்களும் முடிந்து போய் விடுகின்றன. எப்படி பந்தன முக்தரே ஜீவன் முக்தர் என்று அழைக்கப்படுகிறது, அதே போல யார் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் உலகத்தின் வாயுமண்டலம், அதிர்வலைகள், தமோ குணமான உலகம், மாயையின் தாக்குதல் இவை அனைத்தில் இருந்தும் விடுபட்டவர் ஆகிவிடுகிறார்கள். இதற்குதான் ஜீவன் முக்த நிலை என்று கூறப்படுகிறது. இதன் அனுபவத்தை சங்கம யுகத்தில் தான் செய்ய முடியும். ஸ்லோகன்: நம்பிக்கை புத்தியுடையவரின் அடையாளமாக இருப்பது அவர் வெற்றி நிச்சயம் என்ற அனுபவம் உடையவராகவும் கவலையற்றவராகவும் இருப்பார். அவரிடம் வீணானது வர முடியாது. அவ்யக்த சமிஞ்சை: இப்பொழுது சம்பன்னம் மற்றும் கர்மாதீதாவதற்காக தீவிரமான ஆர்வத்துடன் செயல்படுங்கள். கர்மங்களின் ஆழமான வேகத்தை அறிந்து 3 காலங்களையும் உணர்ந்தவராகி ஒவ்வொரு செயலையும் செய்தீர்கள் என்றால் கர்மாதீத் ஆகக்கூடியவர்கள் ஆவீர்கள். ஒருவேளை சிறு சிறு தவறுகள் எண்ணத்தின் அளவில் கூட ஏற்படுகிறது என்றால் அவற்றின் கணக்கு வழக்குகள் கூட மிக கடுமையானவையாக ஆகிவிடுகின்றன. எனவே சிறிய தவறை கூட பெரியதாக நினைக்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது முழுமையான நிலையை நெருங்கிக் கொண்டு இருக்கிறீர்கள். ஓம் சாந்தி.